Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது overlap designer top cutting and stitching. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு இந்த வந்து overlap designer top வந்து நான் வந்து 44 chest measurementல ஸ்டிட்ச் பண்ண போறேன். neck வந்து collar neck வைக்கிற pleated collar வைக்கிறேன் and sleeve வந்து bell sleeve வந்து இன்னைக்கு attach பண்றேன். சோ first வந்து measurement வந்து நான் மார்க் பண்ணிக்கலாம். சோ வந்து length வந்து 26 inches நான் வந்து length வந்து எடுக்கிறேன். டாப்போட length வந்து 26 inches நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம வந்து ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்டு 26 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். சோ length வந்து 26 inches மார்க் பண்ணிட்டேன். and next வந்து நம்ம வந்து இது collar neckனால ஷோல்டரோட பாதி எடுக்கிறோம். சோ half வந்துட்டு 8 ஷோல்டர் வந்து 16 inches அதோட பாதி வந்து 8 inch. சோ நான் 8 inches வந்து இங்க மார்க் பண்றேன். நெக்கோட width பாத்தீங்கன்னா 3 inches மார்க் பண்றேன். நெக்கோட depth அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து 3 inches மார்க் பண்றேன். சோ உங்களுக்கு எப்படி நெக் வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ உங்களோட நெக் வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நெக்கோட width உங்களுக்கு இப்போ வந்து எவ்வளவு எடுக்கணும்னு தெரியலனா நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட upper chest சோ upper chest வந்து இங்க வந்து 40 divided by 12 சோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.2 வரும். நான் வந்து இங்க வந்து ரவுண்டா 3 எடுத்துர்க்கேன். சோ உங்களோட upper chest வந்து இப்ப 36 னா 36 divided by 12 வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து 3 வரும். சோ நான் வந்து collar neckனால 3 எடுத்துர்க்கேன். சோ 3 inches எடுத்துட்டு ஷோல்டர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து பாதி எடுக்கணும். ஷோல்டர் பாதி இல்லனா உங்களுக்கு வந்து இந்த டைட் வரும். ஷோல்டர் கிட்ட வந்து உங்களுக்கு டைட் வந்துரும். and வந்து இங்க வந்து நம்ம வந்து armhole depth எப்படி எடுக்கறோம் பாத்தீங்கன்னா chest divided by 4. சோ உங்களோட upper chest எவ்வளவோ அது divided by 4 உங்க வந்து 10 inches இருக்கு. சோ நான் வந்து இந்த 10 inches வந்து இங்க வந்து மார்க் பண்றேன். சோ 10 inches மார்க் பண்ணிட்டு இதோட தான் நம்ம chest line. சோ இங்கேயும் நம்ம வந்து 10 inches வந்து மார்க் பண்றோம். 10 inches மார்க் பண்ணிட்டு இந்த chest line வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து உங்களோட ஷோல்டரோட மெஷர்மென்ட் ஷோல்டர் வந்து 16 அத நம்ம 10 ஆல டிவைட் பண்றோம். சோ 1.6 சோ நான் இங்க வந்து 1.6 வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்றேன். சோ நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடைச்சிச்சு. சோ இந்த லைன் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து 8 inches கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு நம்ம லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ வந்து ஷோல்டர் டெப்த் வந்து 10 inches எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து லைன் டிரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1.6 இது. அது நம்ம வந்து லைன் டிரா பண்ணிக்கலாம். neck வந்து 3 inches எடுத்துர்க்கேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து neck வந்து நல்லா நான் வந்து இது கொஞ்சம் க்ளோஸா வரனால தான் 3 எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து 3.2 கிடைக்குது. நீங்க 3.25 எடுத்துக்கலாம் இல்லனா 3 எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் க்ளோஸா வரணும்னு 3 எடுத்துர்க்கேன். நீங்க வந்து 3.25 எடுக்கறனால உங்களோட நெக்கோட இது வச்சிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. and வந்து செஸ்டோட மெஷர்மென்ட் வந்து 44 வந்து நம்ம 4 ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 inch வரும். சோ இந்த 11 inches வந்து நான் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்மளோட செஸ்ட் லைனோட இது. சோ இது வந்து நம்ம லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் லைன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து armhole ஃப்ரண்ட் armhole மார்க் பண்ணிக்கலாம். சோ இது வந்து இதோட பாதி நம்ம எடுத்துக்கலாம். சோ இது வந்து 8 inches இருக்கு. 8 ஓட பாதி வந்து 4 எடுத்துக்கலாம். 4 inches எடுத்துட்டு இங்க வந்து 1/2 inch நம்ம ஃப்ரண்ட் வந்து எப்பவுமே 1/2 inch வந்து உள்ள தள்ளி எடுத்துக்கிறோம். சோ உள்ள தள்ளி எடுத்துட்டு இங்க நம்ம ஷோல்டர் ஸ்லோப் இது பண்ணிருக்கோம்ல அங்க இருந்து இங்க வந்து லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ நம்மளோட armhole depth வந்து இப்படி வரும் ஃப்ரண்ட்க்கு. இத மார்க் பண்ணிட்டு இந்த நம்ம பாதி எடுத்துக்கறோம். பாதியில இருந்து இந்த chest upper chest measurement எவ்வளவோ அது வரைக்கும் straight line draw பண்ணிக்கோங்க. இப்படி long line வந்து draw பண்ணிட்டு next வந்து இது வந்து உங்களுக்கு 5.3 வரும். இதோட பாதி நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். சோ டேப்பை வந்து கரெக்ட்டா இதோட ரெண்டா மடக்கிட்டு பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த பாதியில இருந்து இந்த பாயிண்ட்க்கு நம்ம straight line draw பண்ணிக்கலாம். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து armhole வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைக்கும். and இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 inches இருக்கு.
3ஓட பாதி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 1.5 inches வரும். ஸோ அந்த 1.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய வேஸ்ட்டு இது வந்து 17 inches. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம வந்து ஏற்கனவே 26 inches லென்த் இறக்கம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் 11 எடுத்திருக்கேன். 3/4 inch எடுத்துகிட்டு கம்மி பண்ணிவிட்டு 10.25 இங்கே மார்க் பண்ணுறேன். 10.25 மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிட்ட பார்த்திங்கன்னா 12.5 inches நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 12.5 inches. கொஞ்சம் லூஸாக தான் டாப் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால தான் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பாடிஸோட இது வந்து கிடச்சிச்சு. ஸோ இது வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். வேஸ்ட் லைனும் ட்ரா பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு மார்க் காலருக்கு ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நமக்கு ரவுண்டாக கட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 1 inch மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ நம்ம வந்து நான் வந்து ஷீட் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஓவர்லாப் இது வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணனால ஷீட் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாத்தில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பாடிஸே வந்து ஃப்ரண்ட் பாடிஸே வந்து 2 டைப்பில் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் 4ஆக மடக்கிக்கோங்க. 4ஆக மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி பாடிஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இனி வந்து ஓவர்லாப்புக்குள்ளே மார்க்கிங் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஓவர்லாப்புக்குள்ளே மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுச்சு. இதே மெஷர்மெண்ட் வந்து இங்கேயும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அண்ட் சென்டரில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லாப் இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் வந்து இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து இந்த சைடில் வந்து இந்த சைடு வந்து 4 inches நம்ம எடுத்துக்கலாம். 4 inchesக்கு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 4 inches எடுத்துக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து 5 inches வருது. நம்ம 1 inch மேலே ஏற்றிக்கலாம். நம்ம கரெக்டாக 4 வரும். ஸோ இந்த 5 வந்து நம்ம வந்து இங்கேயே மார்க் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல 4 inches எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். நான் இப்படி லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து 9 inches மார்க் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த வேஸ்ட் லைன் கிட்ட வரும் இந்த மார்க்கிங்கை. சென்டர்லேருந்து 9 inches எடுத்துகிட்டு அண்ட் இங்கேருந்து 3 inches மார்க் பண்ணுறேன். 3 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படியே நான் வந்து ஷேப் கொண்டு வரேன். இந்த 9 inchesக்கு வந்து நம்ம இப்படியே கொண்டு வரோம். அப்படியே கர்வாக இது வரைக்கும் இப்படி எடுக்கிறோம். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வர்றது வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து பிளெயினில் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பார்ட் வந்து இது 2 பார்ட்டாக வரும். இந்த பார்ட் வந்து நம்ம நெட்டடில் வைக்கிறோம். ஸோ நெட்டட் இதில் வைக்கிறோம். இது வந்து இப்போ வந்து ஒரு சைடு ஆயிடுச்சு. இனி ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இன்னொன்று சைடு கொண்டு வரோம். ஸோ இன்னொன்று சைடு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். வேறு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு வந்து இங்கே வந்து நம்ம வந்து 9 inches எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் 7 inches எடுக்கிறேன்.
ஸோ 2 inches கம்மி பண்ணிவிட்டு 7 inches எடுக்கிறேன். 7 inches எடுத்துகிட்டு இங்கே வந்து இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் எடுத்துகிட்டு 5.25 இருக்குது. 5.25ஓட பாதி வந்து உங்களுக்கு வந்து 2.5லேருந்து 2.6 வரும். ஸோ இந்த 2.6 வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப்பு இதை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்கிட்டேருந்து இப்படியே கொண்டு வரும். ஷோல்டர்கிட்டேருந்து இப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 7 point எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 7 pointக்கு இப்படியே கொண்டு வந்து இந்த 7 inches நம்ம எடுத்துருக்கோம். இந்த 7 inchesக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே இங்கே இந்த 4 inchesோட இந்த 4 inches கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஷேப்பு வந்து இந்த மாதிரி வரும், ஒரு சைடு இப்படி வந்து ஓவர்லாப் பண்ணிட்டு வரும். ஸோ இதையே நம்ம அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இது நம்ம கட் பண்ணுறோம். ஒரு பார்ட் வந்து இப்படி வரும், இன்னொன்று பார்ட் வந்து இந்த கட்டிங் இது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெட்டு இது தான் வைக்கிறோம். ஸோ இது வந்து இந்த பார்ட் வந்து நான் வேற ஒரு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் மட்டும் வேறு ஷீட்டில் வந்து. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிளாத்தை வந்து இப்படி ரெண்டாக நான் வந்து 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஓவர்லாப் இது வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் 9 inches எடுத்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து 4 inches எடுத்திருக்கேன். 4 inchesக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து 3 inches எடுத்திருக்கேன். இந்த 3 inchesலேருந்து அப்படியே இந்த 9 inchesக்கு வந்து அப்படியே இந்த 4 inchesக்கு நம்ம போய்க்கிறோம். அண்ட் இந்த பார்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டரோட ஆஃப் எடுத்திருக்கேன். ஷோல்டரோட ஆஃப் அண்ட் சென்டரில் வந்து 7 inches எடுத்திருக்கேன். கீழேருந்து 7 inches எடுத்திருக்கேன். அண்ட் ஏற்கனவே நம்ம இங்கே 4 inchesக்கு லைன் மார்க்கு. ஸோ இந்த பார்ட் வந்து அப்படியே இங்கே வந்து 7 inchesல கொண்டு வந்து இந்த 4 inchesோட கட் பண்ணி. ஸோ இது வந்து நம்ம வேற ஒரு கிளாத்தில் வேற ஒரு ஷீட்டில் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி இந்த பார்ட் கட் பண்ணுறோம். இந்த பார்ட் வந்துட்டு இங்கே அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து வேற ஒரு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி இது வந்து நமக்கு இந்த பார்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இங்கேருந்து இப்படியே கட் பண்ணுறோம். இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்ம் ஹோல் எல்லாமே நெக் எல்லாமே கட் பண்ணிடலாம். ஸோ இது கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடு இப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் இப்படி கட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இப்படியே கட்டிட்டு பால்ஸ் ஆர்ம் ஹோல் நெக்கெல்லாம் கட் பண்ணி அண்ட் இங்கே வந்து கீழே பார்ட் இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து இதே ஷேப்பில் இருந்துக்கிட்டோம். ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். இனி இது வந்து இதில் வந்து இந்த பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் இந்த மாதிரி இருக்கிறது.
இது வந்து நான் வந்து plain clothல வைக்கிறேன், ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நெட்டட் இதில் வந்து இப்படி வந்து இந்த பார்ட் மட்டும் நெட்டட் இதில் வரும். அண்ட் இது வந்து ஓவர்லாப் பண்ணி இந்த மாதிரி வரும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேட்டர்ன் கட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்ன் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து பேக் வந்து இப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். சேம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 26 இறக்கம் வந்து எடுத்திருக்கேன். லென்த் வந்து டாப்போட லென்த் வந்து 26 சென்ச்சு. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்மெண்ட், ஹிப்பு வந்து ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே இதை எடுத்திருக்கேன். அண்ட் ஆம் ஹோலும் அதே மாதிரி தான், எல்லாமே சேம். அண்ட் நெக் பார்ட் மட்டும் வந்து நம்ம மறுபடியும் இங்கேருந்து இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட லைனு, இங்கேருந்து மறுபடியும் 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து நெக்கு மேலே ஏற்றிருக்கேன். மேலே ஏற்றிட்டு இங்கே வந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து நெக் வந்து ரவுண்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் வந்து இந்த 3/4 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தான் 1.6 நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பேக்கில் பண்ணிக்கணும். பேக்கு இனி வந்து நம்ம அதே மாதிரி கட் பண்ணிடலாம். பேக்கும் இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் 5 இன்ச்சஸ்ஸு. ஸோ அதே 5 இன்ச்சஸ் நெட்டு வைக்கிறதுக்கு வேண்டி 5 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இங்கே 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பார்ட் நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணிடலாம். ஸோ பேக்கில் வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து நெட் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பேக் வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு பேக்குக்கு எடுத்துக்கலாம். ஸோ பேக் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது. ஸோ இது வந்து பேக் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் 4 இன்ச்சஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ அதே தான் நான் வந்து பேக்கில் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன்னைக்கு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து இங்கே வந்து பெல் ஸ்லீவ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறது. ஸோ பெல் ஸ்லீவுக்குள்ள பேட்டர்ன் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணிக்கலாம். 3/4 பெல் ஸ்லீவ் தான் வந்து நான் இங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இனி வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஆம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக்கோட மெஷர் பண்ணிக்கோங்க. பேக்கோட ஆம் கர்வ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஆம் கர்வ் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது பார்த்திங்கன்னா 10.5 வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதே 10.5 வருது. ஸோ 10.5 பார்த்திங்கன்னா 21 இன்ச்சஸ் வருது. ஸோ 21 இன்ச்சஸை நம்ம பாதியாக பிரிக்கும்போது 10.5. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த 10.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 10.5 நம்ம வந்து அதே மாதிரி இந்த கேப் ஹைட் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 3.2 வருது. ஸோ இந்த 3.2 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.2 மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்து நம்ம 10 இன்ச்சஸ் வந்து 10.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த கேப் ஹைட்டோட நீங்கள் எப்போவுமே கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து கஃபோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.5 வேணும். ஸோ 5.5 இன்ச்சஸ் நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து பெல்லு வந்து உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக கை முட்டிக்கிட்டேருந்து பெல் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ என்னோடய கை முட்டி அளவு வந்துட்டு 11.5 வருது. ஸோ இந்த 11.5 மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த நம்ம கையோட முட்டியோட சுற்றளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. கையோட முட்டியோட சுற்றளவு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து 6 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் வந்து இங்கே 6.25 எடுக்கிறேன். ஸோ 6.25 எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் இனி வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும்தான் பெல் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆம் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆம் கர்வ் ட்ரா பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பத்தரையோட பாதி எடுத்துக்கோங்க. பத்தரையோட பாதி வந்து நமக்கு வந்து 5.25 வரும். ஸோ டேப் 2ஆக மடிக்கிட்டு 5.25 மறப்பேன். மறுபடியும் இந்த 5.25ஓட
பாதி எடுத்துக்கோங்க. ஸோ 5.25 பாதி வந்துட்டு இந்த இடத்துல வரும், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட் வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டு இந்த 4ஆக டிவைட் பண்ணுறோம். மொத்தம் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு 1/2 இன்ச் மேலே எடுத்துக்கோங்க, இங்கே 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ம் கர்வுக்கு இது வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நம்ம வந்து இந்த லைனில் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஸ்லீவோட ஷேப் வந்து கிடச்சிச்சு. இது வந்து பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மறுபடியும் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுறோம். ஸோ இனி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து இதுலேருந்து இந்த ஒரு 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தனியாக கட் பண்ணி இது தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இனி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, ஸோ இங்கே மட்டும்தான் வேணும். ஸோ இதோட சுற்றளவு எடுத்துக்கிட்டு இதோட சுற்றளவு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 6.25 இருக்குது. ஸோ 6.25 12, மொத்தமாக வந்து 12.5. இது வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து இனி வந்து இது வந்து பெல் இது கட் பண்ணோம். ஸோ 5.5 இருக்குது. 5.5ங்கும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். ஸோ 5.5ங்கிறது நம்ம வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணி 7 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ 7 இன்ச்சுக்கு கட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம கிளாத் இப்படி எடுத்துகிட்டு கிளாத்தை நம்ம இப்படி எடுத்துகிட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பெல் கட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த 6.25 இந்த 12.5 வேணும். ஸோ 12.5 வந்துட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். அது வந்து 6.25 இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட லென்த்து வேணும். ஸ்லீவோட லென்த்து வந்து 7 வேணும். இந்த 7 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத்து இருக்கிற வரை எப்படி பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெல் வந்து நல்லா வேணும் மாதிரினா இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கிளாத்து கம்மியாக இருக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து இப்படி முக்கணமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கிளாத்தில் டைரெக்டாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இனி நம்ம பேட்டர்ன் எல்லாம் டிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எல்லாமே டிராஃப்ட் பண்ணியாச்சு. இனி கிளாத்தில் இதை வந்து அப்படியே கட் பண்ணுறோம். ஸோ கிளாத்தில் கட் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் வந்து சீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு 1 or 1.5 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல எல்லாம் 1/4 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. சீமுக்கு நம்ம ஸ்டிச்சிங் இதுக்கு வந்துட்டு. அண்ட் கீழே மட்டும் வந்துட்டு 2 inches ஆட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நம்ம 2 inches ஆட் பண்ணுறோம். ஸோ 2 inches ஆட் பண்ணுறோம். இந்த இதில் தான் வந்து நம்ம 2 inches ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேக் பார்ட்டோடது. இங்கே 2 inches ஆட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட வந்து 2 inches நம்ம இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு நீங்கள் வந்து சீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடிஸ்க்கு வந்து 1.5 inch ஆட் பண்ணிக்கோங்க. பாக்கி எல்லாமே 1/4 இன்ச்சு நம்ம வந்து சீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனி இதை வந்து அப்படியே வந்து நம்ம கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். பீசஸ் கட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். அது இதுதான் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன்னு நான் இது வந்து நெட்டில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த பீஸ் வந்து ஓவர்லாப் பண்ணுற பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இனி நெக் கட் பண்ணல, ஜாயின் பண்ணக்கப்புறம் 2 சேர்ந்தாப்பில் வச்சுட்டு நெக் கட் பண்ணும். ஸோ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓவர்லாப் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு பாட்டம் பார்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி நெட்டடாக வரும். அண்ட் அதே மாதிரி பேக் பீஸும் கட் பண்ணியிருக்கேன். பேக் பீஸ் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ள பீஸு அட்டாச் பண்ணுறது வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணுறோம். இதையும் வந்து இப்படி அட்டாச் பண்ணுறோம். ஸோ பேக் பீஸ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை அட்டாச் பண்ணிக்கலாம். பீசஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு பின் பண்ணிடலாம். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த ஷேப்லேயே வச்சு நம்ம பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து பின் பண்ணியாச்சு.
இந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் பேக் பீஸ் அதே மாதிரி பின் பண்ணியிருக்கேன். இதே இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் பேக் பீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஓவர்லாப் இது வந்து நம்ம வந்து இப்படி வரும். இங்கே வந்து நம்ம சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இது இப்போ இந்த இடத்துல தான் இது வந்து ரைட் சைடு. ஸோ ராங் சைடில் நம்ம சின்னதாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இதையும் ஸ்டிச் பண்ணி ஸோ இது மூணுமே நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணியாச்சு. இந்த பீஸ் வந்து நம்ம வந்து நெட் பீஸ் வந்து இந்த மெயின் பீஸோட அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே மாதிரி அட்டாச் பண்ணி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வந்து ஓவர்லாப் பீஸ் எடுத்துகிட்டு இதே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சின்னதாக இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அட்டாச் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு அதுக்கப்புறம் வந்து 3 inches வித்து 3 inches வந்து 3 inches வித் அண்ட் 3 inches டெப்த்து வச்சுட்டு நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அட்டாச் பண்ணக்கப்புறம் நெக் கட் பண்ணிவிட்டேன். நெக் கட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம ப்ளீட்டட் காலர் வந்து வைக்கிறோம். ஸோ ஷோல்டர் ஜாயின் இங்கே பேக்லேயும் வந்து நெக் கட் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது ரெண்டோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து காலருக்குள்ளே மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இங்கே வந்து ப்ளீட்டட் காலர் தான் நான் வைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் ரெண்டும் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ இது பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஓப்பன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 inchesக்கு ஓப்பன் போட்டிருக்கேன். நம்ம காலர் வச்சுக்கிறனால நமக்கு வந்து நெக் வந்து ஈஸியாக போகணுன்னா ஓப்பன் போட்டுக்கோங்க. 3 inches தான். நீங்கள் ஜிப்பு வைக்கிறனா ஜிப் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் வைக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். அண்ட் இது வந்து இப்போ வந்து நம்ம காலர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 inch தள்ளி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் வேறு இது பண்ணோம். ஸோ வந்து இப்படி மெஷர் பண்ணி பார்த்திங்கன்னா 9.25 inch இருக்குது. ஸோ மொத்தமாக 18 inches எனக்கு வந்து இருக்குது. சுற்றியுமே வந்து ஒரு சைடு வந்து 9.25, அப்புறம் 2 சைடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 18 இருக்குது. ஸோ 18க்கு வந்து ப்ளீட்டட் காலருக்கு வந்து நான் இங்கே வந்து அதோட டபுளாக வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 18 37 inch லென்த்துக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் காலர் வந்து 1 inchல தான் வைக்கிறேன். ஸோ இது வந்து 3 inchesல கட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம இது வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கேதர்ஸ் கொண்டு வாங்க. லாங் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து புல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி சின்னதாக ப்ளீட்டட் போடுறதுனால ப்ளீட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து இதை லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து த்ரெட் புல் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த 37 inches இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கேதர்ஸ் கொண்டு வரது வந்து 18 inchesக்கு வந்து நம்ம வந்து கேதர்ஸ் கொண்டு வரணும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். 18.5 inchesக்கு வந்துட்டு நான் வந்து கேதர்ஸ் கொண்டு வந்துட்டேன். இனி நம்ம வந்து இது பாடிஸோட இந்த நெக் பார்ட்டில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் வந்து நெக்கோட இந்த இடத்துல ஃபினிஷிங்கில் நம்ம காலர் அட்டாச் பண்ணக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியே வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காலர் இந்த மாதிரி வரும். ஸோ இதை நான் வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. காலர் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நீ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி நம்ம இங்கே ஃபினிஷிங் பண்ணணும். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நெக்கு வந்து பேட்டர்ன் வச்சு நெக்கு வந்து ரவுண்டு ஃப்ரண்ட் ரவுண்டு பேக் ரவுண்டுக்கு வந்து நெக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஷோல்டர் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு அப்படியே நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ இதை திருப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இதை வந்து இப்படியே வந்து இந்த இடத்துலையும் ஓப்பனுக்கும் நம்ம அப்படியே இந்த இடத்துல
இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது, இந்த ஓப்பன் கிட்டே நம்ம அப்படியே வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ நெக் பார்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீலே வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீ நம்ம திருப்பும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெக்கு பார்ட் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நம்ம இந்த இடத்துல அப்படியே டாப்பில் வந்துட்டு இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு நம்ம இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரவுண்டில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். காலர் அட்டாச் பண்ணியாச்சு, இந்த பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இந்த இது வந்து இப்படியே வந்து இந்த ஷோல்டரோடு நம்ம வந்து இப்படி பிடிச்சி ஹேண்ட் பண்ணோன்னா நெக் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து பெல் ஸ்லீவ் தான் வைக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பார்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தம் 17 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் வந்து இங்கே 12 இன்ச்சஸில் கட் பண்ணியிருக்கேன். ½ இன்ச்சு இங்கே போயிடும். ஸோ 11 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ பாக்கி 6 இன்ச்சஸில் வந்து நான் வந்து பெல் கட் பண்ணோம். ஸோ 6 இன்ச்சஸ்னாலும் மறுபடியும் நம்ம அங்கே ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சஸில் நான் வந்து பெல் கட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் இது வேணும். ஸோ மொத்தம் வந்து சுற்றுலா வந்து 12 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இனி பெல்லுக்குள்ளது கட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மொத்தம் நமக்கு வந்து 2 ஸ்லீவுக்கு வேணும். ஸோ வந்து இருக்கிற கிளாத்தில் நம்ம இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து 4ஆக இருக்குது. இதை மறுபடியும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ வந்து மொத்தம் 8 பீஸு. ஸோ இங்கே 4 பீஸு, இந்த இடத்துல 4 பீஸு. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 8 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இதில் தான் நம்ம வந்து பெல் கட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பெல்லோட லென்த் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சுற்றளவு வந்து 12 வேணும். 12 வந்து நம்ம வந்து 6.28ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 12 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1.9 வந்து ரவுண்டாக நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றியுமே நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ரவுண்டு வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து 7 இன்ச்சஸ் வேணும். ஸோ 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிப்போம். ஸோ மொத்தம் 9 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து சுற்றியுமே 9 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா பார்த்தா நமக்கு 2 ஸ்லீவுக்குள்ளது கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா சர்க்குலராக ஒரு ஸ்லீவுக்கு இதே மாதிரி இன்னொன்று ஸ்லீவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு இது இங்கே நீ ஸ்லீவோடு அட்டாச் பண்ணிக்கல. இங்கே வந்து 6 இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு இப்படி வந்து கார்னர் வேணால் நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரைட் சைடு இங்கேருந்து வச்சுட்டு நம்ம இப்படியே சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுதான் பார்த்துக்கலாம். இப்படியுமே நம்ம சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல நாச்சில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து சுற்றி நீ ஸ்டிச் பண்ணிடலாம். 2 ஸ்லீவுக்குமே இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவுமே இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகுது. நீ பாடிஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். பாடிஸோட சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ டாப் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. ப்ளீட்டட் நெக் வந்து நீட்டாக வந்திருக்கு. அண்ட் ஸ்லீவ் அதே மாதிரி பெல் ஸ்லீவ் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பர்ஃபெக்டாக பெல் ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கு.
அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓவர்லாப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் கீழே வந்து நெட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பியூட்டிஃபுல்லான டிசைனர் டாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்ல ரெடிமேட் லுக் கொடுக்குது, ரெடிமேட் ஸ்டைல் லுக் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.